Hi everyone, முக்கியமான ஒரு வீடியோல தான் இருக்கோம். ஸோ இன்னும் 2 நாள் தான் இருக்குன்னு இல்லை, லாஸ்ட் ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு. இன்னைக்கு ஒரு நாள் கட்டாயமாக நேற்று போட்ட வீடியோ வச்சு படிச்சிருப்பீங்க. இது ஃபைனல் மினிட் வீடியோ. எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே கம்மி பண்ணால் நீங்கள் தான் மாட்டுவீங்க, சரிங்களா? ஸோ அதனால் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் 5 மார்க் அண்ட் 2 மார்க் 3 மார்க். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கவனிங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் இருக்கும், ஒரு 12 நிமிஷம் வீடியோ தான். ஏன்னா அப்போ தான் எல்லாம் சொல்லி பிடிக்க முடியும். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டு கிளிக் பண்ணிட்டு போயிடுறீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேது உங்களுக்கு. நீங்கள் பார்த்தா தான் புரியும். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் கீழே வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கே 6 2 மார்க், 6 3 மார்க், 6 5 மார்க் எழுதலாம். நம்ம லக்கு இருந்தால் 7 5 மார்க் எழுதலாம். நான் சொன்னதில் 7 வந்ததுன்னா 7 எழுதலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச 6 டேம் ஷோராக வந்துடும், 100% 6 வந்துடும். நான் சொன்னதில் 7 வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. நான் இப்போதைக்கு 6 தான் எழுதியிருக்கேன். அப்போ 6 2 மார்க் எழுத முடியும். நேற்று கூட ஒரு வீடியோவில் 5 தான் நான் சொன்னேன், இன்றைக்கி 6 எழுதலாம்னு சொல்கிறேன். அந்தளவுக்கு பக்காவோட பிளான் வந்திருக்கிறேன். 6 2 மார்க், 6 3 மார்க். அப்போ மொத்தத்தில் 60 மார்க் ப்ளஸ் புக் பேக் 1 மார்க் 15 கிட்ட வரும். அப்போ 15 புக் பேக் 1 மார்க் நல்லா படி, வால்யூம் 1 வால்யூம் 2 மொத்தம் 75 மார்க் பக்கம் எடுக்கலாம். நான் சொல்கிறது 7 5 மார்க்காக இருந்தால் நீ 80க்கு மேலே எடுக்கலாம், 80 எடுக்கலாம், சரிங்களா? 90க்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 5 மார்க் பாருங்கள். எக்ஸைஸ் 6.1 தியரம், 6.3 நம்ம சம் ப்ரூஃப் சம், 6.7 பிளேன் ஈக்குவேஷன். இதை 3 மட்டும் பாரு. சாப்டர் 12.1 5 கணக்கு, மாடுலோ 11 மாடுலோ 5 பார்க்காம விட்றாத. 12.2 ட்ரூத் டேபிள் பார்த்துரு. சாப்டர் 4ல் 4.5 மட்டும் பாரு. 5 6 7 8 9ல் ஃபஸ்ட்டு செகண்டு 4th 10th எக்ஸாம்பிளில் இந்த 5 கணக்கு கட்டாயமாக ஈஸியாக தான் இருக்கும், போட்டுப்பார். சாப்டர் 2ல் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சாப்டர் இதுதான். எக்ஸ்ட்ராவாக ஒன்று சேர்த்திருக்கேன், அது வந்துட போகுது. எக்ஸாம்பிள் 2.36 நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது, படிச்சுருங்க. அது போக இந்த வருஷம் கேட்குறக்கான சான்ஸ் வந்து எதில் இருக்குன்னா ஆர்கியூமெண்ட்டு, சரிங்களா? அது போக மீதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், ஈஸி தான். அந்த 2.8ல் 4th 5th 6th பார்த்துருப்பா. சரி, இப்போது இந்த சாப்டர் 4ல் tan இன்வர்ஸ் tan x, sin இன்வர்ஸ் sin, cos இன்வர்ஸ் cos, இந்த கேர்வ் வரைய சொல்லுவாங்க, கேர்வ் டயக்ராம் வரைய சொல்லுவாங்க. தயவு செய்து இந்த கேர்வ் டயக்ராம் வரைய சொல்கிறத பார்த்துட்டு 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஓகேவா? சரி, இப்போ ரொம்ப சிம்பிளாக, நான் ரொம்ப சிம்பிளாக படிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்ன ஆர்டரில் படிங்க, ஈஸியாக முடிச்சிடலாம். 6 நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 12 4 2 அப்படியே படிங்க. சாப்டர் 5 பாருங்கள். 5 சார் 5 நீங்கள் கொடுத்துருக்கீங்க, 5ல் 5.5 போட்டு தான் ஆகணும். 1 2 3 5 7 8 9 எக்ஸாம்பிளில் இந்த 5 ஒரு 7 இருக்கும், பார்த்துக்கோங்க. எக்ஸசைஸ் 5.1ல் சர்க்கிள் ஈக்குவேஷனில் 2 கொஸ்டின். 5.2ல் இந்த 2 சம் விட்டுட்டு போயிடாத, வந்துட போது எப்படியாவது படிச்சிரு, சரியா? சாப்டர் 8ல் 8.7ல் ஆயிலர்ஸ் தியரம், எக்ஸாம்பிள் 8.2 இதில் ஒரு ஓன் சம் இருக்குதுன்னு சொன்னேன். வாட்ஸ்அப் சேனலில் நிறைய பேத்துக்கு நான் அனுப்பியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோ முடிச்சு அனுப்புகிறேன். இல்லை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அது சாப்டர் 3ல் 3.4 3.5 ஒரு 5 சம் பார்த்தா போதும். சாப்டர் 1ல் எது வருன்னே தெரியாது. நீ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடும் 2 சம் படிச்சு தான் ஆகணும். 1.5ல் காஸ் எலிமினேஷன் படிச்சு தான் ஆகணும். 1.4ல் கிராமர் ரூலில் 2 சம் படிச்சு தான் ஆகணும். 1.6ல் நீ லாம்டா மியூ கே சம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், 3 சம் தான் சொல்லியிருக்கேன். 1.7ல் கெமிஸ்ட்ரி சம் தான் சொல்லியிருக்கேன். இதில் வந்தால் லக்கு. 1.6 ரொம்ப முடியாத பசங்க 1.6 1.7 நல்லா படிச்சுக்கோ, அதில் வர்றக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே கண்ணு வைக்கிறது நல்லது. சாப்டர் 1. சாப்டர் 7ல் 7.1ல் நான் நேற்று சொன்ன சம் தான் சொல்லியிருக்கேன், வேறு எதுவுமே சொல்லலை. 7.2ல் 9 10 அண்ட் எக்ஸாம்பிளில் இது பார்த்துக்கோ. 7.8ல் 5 6 7 8 9 10 12 எக்ஸாம்பிள் 7.65 அவ்வளோதான். 10th சாப்டரில் உங்களுக்காக நான் கம்மி பண்ணியிருக்கேன். 10.8 மட்டும் போட்டு பாருங்கள், எக்ஸாம்பிளோட சேர்த்து. நான் சொன்ன சம் மட்டும் இருக்கும், நான் வந்து எல்லாமே சொன்ன சம் மட்டும்தான். சாப்டர் 11ல் நிறைய பேர் வந்து சாப்டர் 11 படிக்க மாட்டீங்க. முடியாத பசங்க 11.2ல் இந்த ரெண்டு சம் டப்பான் அந்த கே கொடுத்துருவான். ப்ளஸ் பண்ணி கே ஈக்குவல் டு 1 போட்டு கே கண்டுபிடிக்கும். ரொம்ப ஈஸியான சம், எடுத்து கண்ணில் பார்த்துரு. 11.5ல் 4 சம் பார்த்துரு. முடியாத பசங்க இந்த 6 சம் பார்த்துரு போதும். 11.2ல் 4 7 எக்ஸாம்பிள் 11.16 18 எக்ஸ்ட்ரா பார்த்துக்கோங்க. நல்லா படிக்கக்கூடிய பசங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. சாப்டர் 9ல் 4 எக்ஸாம்பிள் தாயா, வேறு எதுவுமே எனக்கு சொல்லலை. 9.8 நேற்று நான் சேர்த்து கொடுக்கல, நான் இன்னைக்கு கொடுத்துருக்குறேன். தைரியமாக நீ போடு. நீ வந்து இன்னைக்கு 5 மார்க் முடி, நாளைக்கு 2 மார்க் 3 மார்க் முடி, பிளான் பண்ணு. 9.54 9.56 58 59 9.8ல் 1 5 6 7 8 9 10 ஒரு 10 கணக்கு இருக்கும், போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அவ்வளோதான். நான் ரொம்ப கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன். சாப்டர் 1ல்
1.1ல் நீ போட வேண்டிய சம்ஸ் தான் எல்லாமே நீ கண்ணில் பார்த்தா போதும். 1.2ல் ரேங்க் கண்டுபிடிக்க தெரியணும், மைனர் மெத்தட், காஸ் ஜார்டன். 1.3ல் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், 1.6ல் 1.4ல் கிராமர் ரூலு, 1.6ல் நோ சொல்யூஷன் சம். இவ்வளோதான் சாப்டர் சொல்ல. உனக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸில் தான் சம்மே இருக்குது. ஸோ இதில் செம ஈஸி. 1 2 3 4லாம் ஒன்றுமே கிடையாது. 6 7 8 ஈஸி. 12.1 12.5 12.8 12.6 எல்லாம் செம ஈஸி. ஒரு டைம் பார்த்தா போதும். தியரம் நம்பர் 12.1 12.2 எக்ஸசைஸ் 12.2ல் ட்ரூத் டேபிள் மட்டும் பார்த்துரு. ட்ரூத் டேபிள் பார்க்காம போயிடாத. 3 மார்க்கில் கேட்பாங்க, இல்லை 5 மார்க்கில் கேட்பாங்க. சாப்டர் 8 இதெல்லாம் சீக்கிரம் முடிக்கலாம். சாப்டர் 1 12 8 ஃபஸ்ட்டு இதை முடி. 8.1ல் இந்த சம்ஸு, 8.2ல் ஒரு 10 கணக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளும் சேர்த்து. 8.4ல் 2 சம், 8.5ல் 2 சம், 8.7ல் அந்த ஆயிலஸ் தீரம் ஹோமோஜினியஸாக இல்லைன்னு பார்க்குறது. ஸோ ஈஸி. நீங்கள் எல்லாமே ஒரு 1.5 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். சாப்டர் 2 2.2லேருந்து 2.6 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கட்டாயமாக 2.4 2.5லேருந்து சம் வரப்போகுது. இது வரைக்கும் கேட்காம இருந்ததே கிடையாது அவங்க. அதனால் அட்லீஸ்ட் இந்த 2 எக்ஸசைஸை நல்லா போட்டு பார்த்துட்டு, நான் கொடுக்குற சம் எல்லாமே ட்ரையாங்கிள் இன்இக்வலிட்டியோட போட்டு பார்த்துட்டு, 2.3 2.2ல ஒன்றுமே கிடையாது, 4 கணக்கு தான். 2.6 கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கண்ணில் பார்த்துருப்பா, 2 சம் போட்டுப்பார். தேர்டு சாப்டர் பாரு, 3.2 3.6ல் சம்மே ஈஸி. என்ன இருக்குது? பாலினாமியல் மினிமல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3.2ல் எக்ஸாம்பிள் சம்மில் ஈஸி. b² - 4ac யூஸ் பண்ணி போடுறது ரொம்ப ஈஸி. 3.6ல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைனை சேஞ்ச் பண்ணி போடுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தாலே போதும். 3.3ல் 6 7 சால்வ் பண்ணணும். 3.5ல் ஃபஸ்ட்டு 3.1ல் மட்டும் 4 சம் கொடுத்துருக்கேன். 3.1 3.2 3.3 3.5 3.7ல் பேசிக்கான சம். ஸோ தேர்டு சாப்டர் ஈஸியாக முடிச்சிடலாம். சாப்டர் 4.1ல் நான் என்ன வருமோ அதுதான் கொடுத்துருக்கேன்ப்பா. 4.2ல் காஸ் சம்மில் 5 6 சம் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் 4.7. 4.3ல் டேனில் 1 2 4ல் ஃபஸ்ட்டு 1, எக்ஸாம்பிளில் இந்த 3. 4.13 4.14 அடுத்த எக்ஸசைஸில் வரும். எக்ஸசைஸ் 4.4ல் ஃபஸ்ட்டு 1. சரியா? இல்லை, ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் 1 கிடையாது, செகண்டில் ஃபஸ்ட் 1. ஓகே ரைட். இப்போது நீங்கள் குட்டி சாப்டர்லாம் சொல்லிட்டேன். இனி பெரிய சாப்டர் பார்ப்போம். சாப்டர் 5 10 11 ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்போ சாப்டர் 5ல் 5.1ல் டயாமீட்டர் ஃபார்முலா, சரியா? டேன்ஜென்ட் நார்மல் ஃபார்முலா, அதுக்கப்புறம் சென்டர் ரேடியஸ் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா படித்தா இந்த கணக்கு போட்டலாம் 5 சம் தான். எக்ஸாம்பிள்லேயும் 5 சம், அவ்வளோதான். 5.2ல் நான் சொல்கிற சம்மை இந்த 7 சம் பார்த்துருப்போம், கண்டிப்பாக வரும். அவ்வளோதான், முடிஞ்சு. சாப்டர் 10 ஆர்டர் டிகிரியில் சம்மு. 10.2ல் 3 சம் தான் இருக்குது, பார்க்க மாட்டியா? 10.3ல் இதுலேருந்து சம் வரப்போகுதியா? இதுலேருந்து சம் வரப்போகுது. 10.3ல் 7 8, எக்ஸாம்பிளில் 10.2 10.3 10.5 5 சம்மு, எக்ஸ்ட்ராவாக இந்த சம்மு. 10.4ல் 1 4 5 6 8 10.7 எக்ஸாம்பிள். 10.5ல் 4 கணக்கு, இது பார்க்க மாட்டியா? இதுலேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ 10th சாப்டர் ஈஸி. சாப்டர் 11.1 ஈஸி, இன்வர்ஸ் இமேஜ். 11.2ல் அந்த டப்பா சம்மு, கே சம்மு 1 4 6 பார்த்துரு. 11.3ல் 1 6 கே கண்டுபிடிக்கிறது 1, பிடிஎஃப் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் 6வது சம். டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈஸி, டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆன்சர் வந்துடும். நீ வேணால் பாரு. 11.4ல் 2 3 4, சரி 2 3 4னா 3 சம் தான். 11.5ல் 1 2 3 4 நீ கணக்கு போட்டு பாரு. 12 சம்மோ 15 சம்மோ தான் வரும், அது கூட இருக்காது. நான் கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? சாப்டர் 7 7ல் 7.1ல் இந்த கொஸ்டின் ஈஸி, எல்லாருமே போட்டுருவீங்க. 7.2ல் கட்டாயமாக ஒரு சம் வரும். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது, டேன்ஜென்ட் நார்மல், ஏதோ ஒன்று வரப்போகுது. 7.3ல் ரோல்ஸு லெக்ராஞ்சி, ரோல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளில் 3 சம். 7.4ல் மெக்லாரன் ஃபார்முலா படித்து போட்டுப்பார், ஈஸி. 7.5ல் எல்லா பீட்டால் ரூலில் கண்டிப்பாக கேட்டதாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு 7 சம் எக்ஸாம்பிளில் இந்த சம்மெல்லாம் பார்த்துக்க. கூடுதலாக 7.6ல் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும், ஓகேவா? சாப்டர் 7 நேற்று கொடுக்கல, கொடுத்துட்டேன். சாப்டர் 6 இதுதான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். சாப்டர் 6ல் படிக்க முடியலன்னா ஒர்க் டன் சம் கண்டிப்பாக பாரு. டார்க்கு ஒர்க் டன் கண்டிப்பாக ஒன்று வரும். 6.2ல் 3 சம் தான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம்பிளோட சேர்த்து. எக்ஸாம்பிள் 7.15. 6.3ல் 1 2 3 5 6 8 இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஈஸி. 6.4ல் 1 2 3 ஃபார்முலா படித்தா போட்டலாம். 5th ஆங்கிள் பிட்வீன் லைன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் கோணம் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக போகணும். எக்ஸாம்பிள் 6.30 6.27 பார்த்துரு. எக்ஸைஸ் 6.9னா நான் பெருசாக உங்ககிட்ட ஒன்றும் சொல்ல. ஆங்கிள் பிட்வீன் கண்டிப்பாக லைனில் வரும், பிளேன் லைன் அண்டு 2 பிளேன், அதுதான் ஆங்கிள் பிட்வீனில் 3 சம் தான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள் 6.59 51 52
ஸோ நீங்கள் நான் எப்படி கொஸ்டின் பேப்பர் கேட்டாலும் இப்போ நான் சொன்னது சாப்டர்ல எல்லாம் நீங்கள் எல்லா சாப்டர்லையுமே சொல்லியிருக்கிறேன். ஆனால் சம் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த சாப்டர்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா நீ கண்டிப்பாக 80 மார்க் எடுக்கிறது உறுதி. என்ன அந்த ஒரு 5 மார்க் மட்டும் ட்விஸ்ட் பண்ணிடுவானு பயம். மித்தபடி நான் சொன்ன 5 மார்க் 7மே வந்துடும். சரிங்களா? 7 வரலைன்னா 6 வந்துடும். அப்போ மொத்தமாக நீங்கள் கணக்கு போடுங்க. கண்டிப்பாக ஒரு 80 மார்க் கன்ஃபார்ம் தான். 7 வந்தால் 80 மார்க், 7 வரலைன்னா 75 மார்க் கன்ஃபார்ம் 90க்கு. சரிங்களா? 1 மார்க் மட்டும் புக் பேக்கில் நல்லா படிச்சிரு. ஃபார் ஸ்லோ லேர்னர்ஸ் சேஃபஸ்ட் 2 மார்க் 3 மார்க் சாப்டர். ஒரு வேளை எல்லாமே போட முடியலனா 12வது சாப்டர், ஃபர்ஸ்ட் சாப்டர் 2, 3, 4, 8, 10, 11 நீ இந்த சாப்டர் 2 மார்க் 3 மார்க் படிச்சுதான் நான் சொன்னது. எக்ஸ்ட்ராவா டைம் இருந்தால் 7th சாப்டரில் 7.1, 7.2, 7.5, 7.6ல் எக்ஸாம்பிள், 7.5 எல்லா பிட்டால் ஈஸி, 7.1ல் 4 கணக்கு, 7.2லையும் 5 கணக்கு, 7.5ல் மட்டும் எல்லா பிட்டால் ரூல்ஸ் தெரிஞ்சால் போட்டுடலாம் ஈஸி. 7.6ல் உங்களுக்கு இருக்கிறதே எக்ஸாம்பிள் சம்மில் ஒரு 6 கணக்கு. ஸோ அதனால தான் 7th சாப்டர் கூடுதலாக பார்க்க சொன்னேன். ஸோ இதை விட கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. இதுக்கும் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா மார்க் கம்மியாகும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது படித்தா 80 எடுக்கலாம். இருந்தாலும் நான் 75+ன்னு ஏன் சொல்கிறேன்னா கொஸ்டின் பேப்பரில் ஏதாவது ட்விஸ்ட் அடித்தானா அதனால். தேங்க்யூ.